நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேரூராட்சி 5வது வார்டு எம்ஜிஆர் காலனியில் கடந்த பல மாதங்களாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அத்தனூர் பேரூராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு எம்ஜிஆர் காலனி பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சரியாக பாதை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு, கழிப்பிட வசதி முறையாக கிடைப்பதில்லை. இதனால் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தினந்தோறும் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் சம்பந்தப்பட்ட பேரூராட்சி நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருகிறது. இதனால் மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவையான குடிநீர் கூட கிடைக்காமல் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உடனடியாக அத்தனூர் பேரூராட்சி பகுதியில் உள்ள எம்ஜிஆர் காலனி பகுதி மக்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராசிபுரம் நியூஸ் 7 செய்திகளுக்காக சீனிவாசன். எங்களுக்கு தட வசதி இல்லைங்க. இதில் தண்ணி எந்த நேரமும் தண்ணி டிச்சு வசதி இல்லைங்க. எந்த நேரமும் மழை வந்தால் நாங்கள் தண்ணி கொடுத்தாங்கன்னு இருந்துகிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு எரிந்து டவர் கம்பத்தில் எந்த நேரமும் எங்களால் உயர் பணையை வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. குடிநீர் நல்ல தண்ணிக்கு வசதி இல்லைங்க. இந்த ரோடு போட்டிலிருந்து இப்போ நாங்கள் 10 அடி பள்ளத்தில் தாங்க இருக்கிறோம். தண்ணி போகிறதுக்கு எந்த வசதியுமே இல்லை. எங்களுக்கு தண்ணி வசதி போகிறதுக்கு டிச்சு போட்டு போகிற நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. முதல்ல தண்ணி போடுறதுக்கு எல்லாம் வழி எடுத்து கொடுங்க, டிச்சு மாதிரி கட்டி கொடுத்து. அதே மாதிரி நல்ல தண்ணிக்கு வழி கொடுத்து கொடுக்கணும். தண்ணியே வரல, நல்ல தண்ணியே இந்த பக்கம். அதனால் எல்லா மக்களும் நல்ல தண்ணிக்கு கொஞ்சம் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் செய்யணும், ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் பார்த்து செஞ்சு கொடுத்தாக்கா கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி செய்யணுங்க. எங்களுக்கு தண்ணி வசதி இல்லைங்க. நல்ல தண்ணி வசதி இல்லை, உப்பு தண்ணி வசதி சரியாக வரலைங்க. எங்களுக்கு ரோடு இப்படியாத்தான் ஜாமெல்லாம் பாருங்க, எல்லாம் புதையாக கிடக்குது. வர முடியல, எங்களால் நடக்க முடியாதுமா, வயசு ஆயிடுச்சு. அவத்த பாருங்க மேடாக இருக்குது, பள்ளமாக இருக்குது. அது ரோடு எல்லாம் போட்டு கொடுக்கணுங்க. எங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு ஒரு கக்குச்சி ரூம்பு கட்டி கொடுக்கணுங்க. எங்களுக்கு எது ஒரு இதுவும் இல்லாத இருக்கிறீங்க நீங்கள். நாங்கள் அப்புறம் என்னங்க பண்ணுவோம்? தண்ணி வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, கக்கூஸ் கிடையாது, லைட்டு இல்லை, ஏரியாவுக்கு நடமாட ரோடு கிடையாது. எல்லா சௌகரியங்களுக்கு பண்ணி கொடுங்க. இது கிட்டத்தட்ட 25 வருஷமா இல்லாம தான் இருக்குது. எதுவும் காடு மேடா கடந்து மக்களா பார்த்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அவங்க இடத்த அவங்கவுங்க சுத்தம் பண்ணிக்கிறாங்க. இப்போ சுத்தம் பண்ணாங்க, அந்த மூளையை சுத்தம் பண்ணல. இத்தோட சுத்தம் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அந்த மூளை வரைக்கும் சுத்தம் பண்ணுவார். கட்சி நாலஞ்சாரு அவருக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. எல்லா கட்சிக்காரங்களும் கேட்குறாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் என்ன செய்யறாங்க? ஒண்ணுமே செய்யறது கிடையாது. ஏழைங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்.